மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, கல்வி கண் போன்றது அப்படிங்கிற பாடம் பார்த்தோமா, அந்த பாடத்தோடைய புத்தக பயிற்சி பார்க்க போகிறோம். சரியான விடையை தெரிவு செய்வோமா? முதல் வினா, துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் டேஸ். 4 ஆப்ஷன் பாருங்க. இன்பம், துயரம், வருத்தம், கவலை. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர்? இன்பம். துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இன்பம். அடுத்தது இரண்டாவது வினா, உதவித்தொகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். 4 ஆப்ஷன் பாருங்க. உதவ கூட்டல் தொகை, உதவிய கூட்டல் தொகை, உதவு கூட்டல் தொகை, உதவி கூட்டல் தொகை. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர்? உதவி கூட்டல் தொகை. உதவித்தொகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உதவி கூட்டல் தொகை. அடுத்தது மூன்றாவது வினா, யாருக்கு கூட்டல் எல்லாம் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது டேஸ். 4 ஆப்ஷன் பாருங்க. யாருக்கு எல்லாம், யாருக்குள்ளாம், யாருக்கெல்லாம், யாருக்கெல்லாம். இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர்? யாருக்கெல்லாம். யாருக்கு கூட்டல் எல்லாம் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது யாருக்கெல்லாம். அடுத்தது நான்காவது வினா, வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது டேஸ். 4 ஆப்ஷன் பாருங்க. பணம், பொய், தீமை, கல்வி. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர்? கல்வி. வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது கல்வி. அடுத்தது ஐந்தாவது வினா, தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல் டேஸ். 4 ஆப்ஷன் பாருங்க. முரசு அறிவித்தல், தெரிவித்தல், கூறுதல், எழுதுதல். இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர்? எழுதுதல். தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல் எழுதுதல். அடுத்தது அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. முதல் வினா, ஆவல். அதனுடைய பொருள் விருப்பம். ஆவல் விருப்பம். அடுத்தது இரண்டாவது வினா, தபால். அதனுடைய பொருள் அஞ்சல். தபால் அஞ்சல். அடுத்தது மூன்றாவது வினா, தண்டோரா. இதனுடைய பொருள் பாருங்க. முரசறைந்து செய்தி தெரிவித்தல். தண்டோரா முரசறைந்து செய்தி தெரிவித்தல். அடுத்தது நான்காவது வினா, நெறிப்படுத்துதல். இதனுடைய பொருள் வழிகாட்டுதல். நெறிப்படுத்துதல், வழிகாட்டுதல். வினாவிடை. முதல் வினா, தண்டோரா மூலம் என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது? விடை, வீட்டிற்கு ஒருவர் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தி தண்டோரா மூலம் அறிவிக்கப்பட்டது. இரண்டாவது வினா, பஞ்சாயத்து தலைவர் கிராம சபை கூட்டத்தில் எதனை குறித்து பேசினார்? பஞ்சாயத்து தலைவர் அரசின் சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து பேசினார். மூன்றாவது வினா, பொன்வண்ணனுக்கு உதவித்தொகை ஏன் கிடைக்கவில்லை? கல்வி அறிவு இல்லாததால் பொன்வண்ணனுக்கு உதவித்தொகை கிடைக்கவில்லை. நன்றி மாணவர்களே.